ஹலோ சார், வணக்கம். வெல்கம் டு சதா கார்டன். இன்றைக்கி மாடிக்கு வந்திருக்கோம். மாடியில் உள்ள செடிகளை உங்களை சுற்றி காமிக்க நாங்கள் விரும்புகிறோம். உங்களை சுற்றி காமிக்க கூட்டிகிட்டு போகிறோம். எங்களோடு சேர்ந்து பயணிங்க, பார்க்கலாம். நாங்கள் காமிக்கிறது இந்த கொய்யா செடி. இதை பாருங்கள், கொய்யா செடி எவ்வளோ சிறப்பாக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்ல பச்சை பசையே துளிரோடு இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு காயை அணிலிருந்து காப்பாற்றுறதுக்காக நாங்கள் அதை கட்டி வச்சுருக்கோம். இந்த பாருங்கள், கொய்யாக்காய் பரவாயில்ல, கைப்பிடி அளவு வந்திருக்கு. இது பெருசாக 2 கைப்பிடி அளவுக்கு வரும். அதை மட்டும் இருக்கும். அதுக்கடுத்து பாருங்கள், கருவேப்பிலை வீட்டுக்கு ரொம்ப முக்கியம். அந்த கருவேப்பிலை வீட்டில் வளர்ந்தா நல்லது. இப்போ சின்ன ஒரு பேக்கில் தான் அந்த கருவேப்பிலை வளர்த்துட்டு இருக்கோம். அதுக்கடுத்து ஒரு தக்காளி செடியை பார்க்குறோம். அதுவாக வந்தது. அந்த தக்காளி செடியில் பாருங்கள், காய்களை பாருங்கள், பெருசாக இருக்குது. இது தரையில் இருந்தால் அந்த ஹீட்டுக்கு இந்த செடி போயிடும்னு அப்படியே அந்த தொட்டி மேலே படர விட்டுருக்கோம். அதுக்கடுத்து இன்னொரு கருவேப்பிலை பாருங்கள், அதுவும் அந்த தொட்டியில் தான் வச்சுருக்கோம். எவ்வளோ தூரம் அழகாக வந்திருக்குங்க, பச்சை பசேல்னு இருக்குன்னு பாருங்கள். கடையில் வாங்கிட்டு நம்ம தாளிக்கிறதை விட நம்ம வீட்டு கருவேப்பிலை தாளிக்கும் போது மனம் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கத்தானே செய்யும். அதனால் நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் இந்த கருவேப்பிலை வளர்க்கலாம். ஏன்னா தாளிக்கும் போது கருவேப்பிலை இல்லைன்னு நம்ம கஷ்டப்படுறது இவ்வளோ கஷ்டம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் அது என்ன ஆயிடுது, 2-3 நாளில் கருப்பாயிருது. என்ன தான் நம்ம வீட்டு கருவேப்பிலையில் தாளிக்கிற மாதிரி வருமா? இந்த பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் கருவேப்பிலை. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பக்கத்தில் உள்ள மாதுளை செடி நல்லா குறுத்து விட்டுருக்கு, பூக்களை விட்டுருக்கு, மொட்டுக்களை விட்டுருக்கு, எல்லாமே இருக்குது. இது ஒரு வருஷ செடி. சின்னதாக தான் நர்சரியில் வாங்கினோம், 80 ரூபாய்க்கு தான் வாங்கினோம். இப்போ பரவாயில்ல, குட்டரகம்னு சொல்லி கொடுத்தாங்க. சொன்ன மாதிரியே இருக்குது, குட்டரகமாக இருக்குது. பூக்கள் வந்திருக்கு. ஒரு 4-5 காய்கள் தான் இது வரைக்கும் பறிச்சிருக்கோம். இந்த குட்டரக செடி மாதுளை செழிப்பாக இருக்குது, நல்லா வந்துட்டுருக்கு. ஒரு பெயிண்ட் கேனில் தான் வச்சுருக்கோம். நல்லா வந்துட்டுருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். குருத்துக்கள்லாம் ஒவ்வொரு குருத்துக்கள் செக்கச்சிவேர்னு இருக்க பாருங்கள். அதுக்கடுத்து மருதாணி. இந்த மருதாணி இது முள் இல்லாத மருதாணிம்பாங்க. இந்த பாருங்கள், முள்ளே இருக்காது. அது ஈஸியாக பிடுங்கிறதுக்கும் ஈஸி, நம்ம கையில் வைக்கிறதுக்கும் ஈஸி. கையில் வைக்கும்போது நாங்களே வச்சு பார்த்துருக்கோம். நல்லா சிவக்குது. வாங்கும்போது கேட்டு தான் வாங்கினோம், ஏன் மருதாணி சிவக்கவே மாட்டேங்குது, நல்ல மருதாணி கொடுங்கன்னு கொடுத்தாங்க. இப்போ இந்த துளசி செடியை பாருங்கள். இந்த துளசி செடி வீட்டில் வளர்க்குறது ஒரு ஐதீகம். அந்த துளசி செடியை வச்சுருக்கோம். அதோடு இன்னொரு செடியை சேர்த்து வச்சா நல்லதுங்கிறதுனால நாங்கள் அதோடு சேர்த்து ஒரு எலுமிச்சங்கன்னையும் சேர்த்து வச்சுருக்கோம். ஒரே தொட்டியில் ஒரு துளசியும் எலுமிச்சக்கன்னும் சேர்ந்து வளர்ந்துட்டுருக்கு. பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. எலுமிச்சை நல்லா குருத்துக்குள்ளோட்டு வந்துட்டுருக்கு. இந்த சீசனில் காய்க்கும்னு நாங்கள் நம்பிகிட்ருக்கோம். அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், இவ்வளோ தூரம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். நல்ல துளசி நல்ல விதை விட்டு ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கு. அதே மாதிரி பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை செம்பருத்தி சின்ன குரோபேக்கில் தான் வச்சுருக்கோம். அது பார்த்திங்கன்னா அந்த பூக்கள் கொத்து கொத்தாக பூக்குது. ஒவ்வொரு இலைக்கு கீழேயும் மொட்டு இருக்குது. ஒரு இலைக்கு கீழே ஒரு மொட்டு வந்துடுது. சாதாரணமாக ஒரு நாளைக்கு 5லிருந்து 10 பூ வரைக்கும் பூக்குது. இன்றைக்கி கூட பாருங்கள், 1 2 3 4 5 6 7 ஒரு 8 பூக்கள் பக்கத்தில் தெரியுது. அதையும் பாருங்கள், ஒவ்வொரு இலைக்கு கீழேயும் ஒரு மொட்டு இருக்குது. இதனுடைய சிறப்பம்சமே இதுதான். கொத்து கொத்தாக பூக்கும். ஒவ்வொரு இலைக்கு கீழேயும் ஒரு மொட்டு இருக்கும். ஒரு தண்டை எடுத்துக்கிட்டேனாலே அதில் 15-20 மொட்டுக்களாக வந்துடும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது அழகான சப்போட்டா. இது 1 வருஷம் ஆயிடுச்சு. ஏற்கனவே ஒரு 10-12 காய்களை கொடுத்துருச்சு. இப்போ நல்ல காய்களை அறுவடை பண்ண பின்னாடி இது வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. இது நல்லா பாருங்கள், செழிப்பாக இருக்க பாருங்கள். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம இயற்கை உரங்களை பயன்படுத்துகிறது, இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகளை அடிக்கிறதுனால தான். இப்போ இது காமிச்ச இந்த செடியிலையும் பார்த்திங்கனாலே எந்த விதமான பூச்சித்தொல்லையும் இல்லை, செழிப்பாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பக்கத்தில் ஒரே ஒரு தொட்டியில் தான் இந்த பாருங்கள், இந்த தொட்டியில் தான் பிரண்டை வச்சுருக்கோம். இந்த பிரண்டை எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பாருங்கள். அது வாட்டு போயிட்டுருக்கு. பிரண்டை உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்கள் எப்படி வாட்டு பிடிச்சி ஏறிட்டு போயிட்டுருக்கு. இந்த பக்கமும் போயிட்டுருக்கு. செடி கொடிகள் மேலே படர்ந்து போயிட்டுருக்கு. ஒரு சின்ன பிரண்டை எவ்வளோ தூரம் வருதுன்னு காரணம். இதுக்கெல்லாம் காரணம் மழை பெய்யுறது, தண்ணி ஊற்றுறது தான். தண்ணி ஊற்ற அது வரும். இதுக்கடுத்து பார்த்திங்கனாலே முள்ளுள்ள மருதாணி செடி. இது பெருசாக வளரும். அது குட்டை ரகம், இது பெரிய ரகம். இந்த பாருங்கள் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு. இது ஏற்கனவே 4 அடி பக்கத்தில் 4 அடி தாண்டி இது வளர்ந்துட்டுருக்கு.
இதுக்கு அடுத்து பார்க்க மிளகாய் செடி. மிளகாய் செடியில் மிளகாய் கொத்து கொத்தாக பூக்கிறனால சில மிளகாயை அப்படியே விட்டுட்டோம். அந்த மிளகாயெல்லாம் இப்போ காய்ஞ்சி மிளகாய் வத்தல் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இப்போ இந்த மிளகாய் வீட்டில் இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா உப்பு புளி மிளகாய் இல்லாமல் வீடு ஒன்றுமே பண்ண முடியாதும்பாங்க. மிளகாய் இருக்கும்போது நம்ம மிளகாய் தேவையான டக்குன்னு 2 மிளகாய் எடுத்து சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கடுத்து பார்க்குறது நெல்லிக்காய். இது பூவோடு தான் வாங்கிட்டு வந்தோம். இது அரை நெல்லிக்காய் முழு நெல்லிக்காய்ன்னு தெரியல. இது வாங்கிட்டு வந்தோம். இதை பாருங்கள், குட்டை ரகம் சொன்னாங்க. குட்டை ரகமாக தான் இருக்குது. நல்ல அடர்த்தியாக வந்திருக்கு, பச்சை பசேர்னு வந்திருக்கு. இதுக்கு தேவையான நைட்ரஜன் சத்துலாம் நாங்கள் கொடுத்துட்ருக்கறனால செழிப்பாக வந்திருக்கு. ஒரு சின்ன பெயிண்ட் டப்பாவில் தான் வச்சுருக்கோம். எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது மனதுக்கு ஒரு ரம்யம் கிடைக்கும். இப்போ இது மூடாக்கு, அதாவது ஒரு ஷார்ட் வீடியோ போட்டோம். அந்த தண்ணி ஆவியாமல் இருக்கும் மூடாக் பண்ணலாம்னு அதை கொட்டாங்குச்சியை வச்சு பண்ணுறது. இந்த கொட்டாங்குச்சி பண்ண வீடியோவை ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், அதில் ஒரு மாஞ்செடி அழகாக வந்துட்டுருக்கு பாருங்கள். கிளைகள்லாம் விட்டுருக்கு, குருத்துக்கள்லாம் வந்துட்டுருக்கு, நல்லா வந்துட்டுருக்கு. இது இன்னும் ஒரு வருடத்தில் ஊக்கும்னு நினைக்கிறோம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி இருக்குது. இது வரி கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. இந்த கத்திரிக்காய் செடியை பற்றி ஒரு வீடியோவை போட்டு அது நல்ல விதமாக போயிட்டு இருந்துச்சு ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ பாருங்கள், வரி கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், பக்கத்தில் பாருங்கள், ஒன்று சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வரி கத்திரிக்காய். இதே மாதிரி கத்திரிக்காய் செடி போடும்போது நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை இந்த கத்திரிக்காய் கொடுத்துரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு வரி கத்திரிக்காய் தான். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அது படர்ந்து கொடை மாதிரி வரும், உயரமே வராது. பக்கத்தில் ஆப்பிள் செடி ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். இது ஆன்லைனில் தான் வாங்கினோம். இது கிளைமேட்டுக்கு வருமா அப்படின்னு சந்தேகத்தோடு தான் வச்சோம். இது கிளைமேட்டுக்கு தாங்கி இந்த ஆப்பிள் செடி வந்துட்டுருக்கு. நல்ல குருத்துக்களோடு வந்துட்டுருக்கு. ஒரு வாட்டர் கேனில் தான் இது வச்சுருக்கோம். நல்லா வந்துட்டுருக்கு பாருங்கள். எவ்வளோ அழகாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக வந்துட்டுருக்கு. நீங்களும் இதே மாதிரி செடிகளை வீட்டில் வளர்க்கலாம். கீரை அம்மா ஒரு கீரையை கொடுத்தாங்க. இந்த கீரையை வச்சோம். அது பேர் மறந்து போச்சு. ஆனால் அந்த சின்ன தண்டு தான் கொடுத்தாங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அழகாக வந்துட்டுருக்கு. அது பிச்சிப்பூ செடி பக்கத்தில் தான் வச்சோம். இந்த பாருங்கள், பிச்சிப்பூ செடி. பிச்சிப்பூ செடியை அமுக்கிக்கிட்டு வந்துட்டுருக்கு. பிச்சிப்பூ செடியும் நல்ல குருத்துக்களோடு வந்துட்டுருக்கு. இந்த பாருங்கள், குருத்துக்கள் வந்துருக்கு. எல்லாமே வளர்றதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும். 6 மாதத்துக்கு அப்புறம் இது எல்லாமே கொஞ்சம் செழிப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த கத்திரிக்காய் இன்னொரு ரகம் குண்டு கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்கள், இது நல்லா இன்னும் இது மாதிரி 2 மடங்கு காயாக மாறும். இந்த பக்கமும் ஒரு கத்திரிக்காய் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கத்திரிக்காயெல்லாம் நம்ம இருக்கும்போது நம்ம செலவுகளை குறைக்கலாம். மார்க்கெட் செலவே நம்ம குறைக்கலாம். கத்திரிக்காய் வந்துடுச்சு, மிளகாய் இருக்குது, கருவேப்பிலை இருக்குது, இதெல்லாம் நம்ம குறைக்க முடியும். கொடி வகைகள் அந்த பக்கம் போட்டிருக்கோம், அதையும் காமிக்கிறோம், பார்க்கலாம். இது ஒரு பாலாஜி ரக எலுமிச்சை செடி. இதுவும் நல்லா வந்துட்டுருக்கு. நம்ம போட்டிருக்கோம். இன்னும் ஒரு 6-7 மாதத்தில் காய்க்கும் நம்புகிறோம். இது அப்டேட்டை நாங்கள் 6 மாதம் கழித்து திருப்பி ஒன்று போடுறோம். அதுக்கடுத்தது இந்த பாருங்கள், இந்த கீரை பாருங்கள் எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். முடக்கத்தான் கீரை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முடக்கத்தான் கீரை உடம்புக்கு நல்லதுங்கிறாங்க. இந்த கீரை சின்னதாக தான் அந்த அம்மா கொடுத்தாங்க, அதை நட்டு வச்சோம் கீரைம்மா. இதை பாருங்கள் எவ்வளோ தூரம் முடக்கத்தான் கீரை சுற்றி, செடியை சுற்றி ஒரு கொடி மாதிரி படர்ந்து வளர்ந்துட்டுருக்கு. ஒரு நாள் இதை அறுவடை பண்ணி நம்ம சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. அதுக்கடுத்து இந்த பாருங்கள், ஒரு செடி உட் ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செடியை உட் ஆப்பிள் வாங்கி வச்சுருக்கோம். இது நல்லா, அந்த உட் ஆப்பிளில் இது நவாப்பழத்தை வாங்கி வச்சுருக்கோம். நவாப்பழம் நல்லா வந்துட்டுருக்கு. பூவோடு தான் வாங்கினோம். அது பூக்களை பிச்சு விட சொன்னாங்க, பிச்சு விட்டோம். இந்த நவாப்பழம் இப்போ வந்துட்டுருக்கு. அதுக்கடுத்து பக்கத்தில் மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கோம். இந்த மல்லிகைப்பூ செடி பாருங்கள், கொத்து கொத்தாக பூத்துட்ருக்கு. இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. இந்த பூக்களை பறித்த பின்னாடி நம்ம அந்த சின்னதாக இருக்கிறத எடுத்தால் தான் அடுத்த பூக்கள் வரும். அதனால் மறக்காமல் நீங்கள் அந்த பூக்களெல்லாம் எடுத்துடணும். அப்போ தான் அது சிறந்தது. மல்லிகை செடி இப்போ தான் வச்சுருக்கோம், அது வந்துடும் நினைக்கிறோம். இது ஒரு மாச்செடி தான் வாங்கி வச்சுருக்கோம். அழகாக வந்துட்டுருக்கு, உயரமாக போயிட்டுருக்கு. அதுக்கடுத்தது ஒரு பாலாஜி ரக ஒரு எலுமிச்சை கன்றை வாங்கி வச்சுருக்கோம். அது இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், எலுமிச்சை ரகம் வரும். அதுக்கடுத்தது நம்ம ஒரு கொய்யா செடியை பார்க்குறோம். அதுக்கடுத்து ரோஸ். அந்த ரோஸ் இப்போ தான் வச்சுருக்கறனால இப்போ தான் மொட்டுக்கள் விட்டுட்டுருக்கு. அழகாக இருக்குது. ஒரு பூ கூட பூத்து இருந்துச்சு.
சிவப்பு கலரில் அந்த பூ கூட இருந்துச்சு, அதை எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள் குருத்துக்கள்லாம் நல்லா வந்துட்டுருக்கு. ஓகே பாருங்கள், சிறப்பாக இந்த குருத்துக்கள்லாம் வந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ இது ஒரு பூச்செடின்னு கொடுத்தாங்க. இந்த பூச்செடியை வச்சுருக்கோம். இப்போ தான் குருத்துக்களை விட்டுட்டுருக்கு. அதுக்கடுத்து ஒரு பூச்செடி தான். அது எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். ஒரு நாளைக்கு 10-15 பூவை கூட அது கொடுக்குது. இது வந்து பிரண்டை. இந்த பிரண்டையை வந்து நட்டு வச்சோம். இந்த கணுவை உடைச்சி நட்டு வச்சாலே வந்துடும். அது சின்ன கனவு ஒட்டி நட்டு வச்சது எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். அது வாடி போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு கொய்யா செடி. கொய்யா பூவிட்டுருக்கு. அதுலேயே மொட்டுக்களும் இருக்கும் பாருங்கள். 2 பூ விரிஞ்சிருக்கு, ஒரு மொட்டு இருக்குது. சின்னதுலேயே இது வந்துருச்சு. இது வந்து ஒட்டு ரகமாக இருக்கிறதுனால சீக்கிரத்தில் இது காய்ச்சிரும். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கொய்யா செடி நல்லா வளர்ந்துருக்கு. பக்கத்தில் வந்து இன்னொரு ரோஸ் செடி வச்சுருக்கோம். இந்த ரோஸ் செடி சிவப்பு கலர் இந்த விரிஞ்சிருக்கு பாருங்கள், அருமையாக இருக்குது. ரோஸை பார்த்தாலே நமக்கு சந்தோஷம் தான். அதுவும் இந்த மாதிரி கலரில் பூத்திருக்கும்போது மனதுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பாருங்கள் ரோஸ் தான். அது சின்ன ஒரு க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கோம். மணல் கலவை 1:1:1, செம்மண் ஒரு பங்கு, மண்புழு உரம் ஒரு பங்கு, மணல் ஒரு பங்கு கலந்து வச்சுருக்கோம். அதோடு கொஞ்சம் வேப்ப புண்ணாக்கையும் கலந்து வச்சுருக்கோம். கொஞ்சம் அசோஸ்பயிர் எழுத்தியும் போட்டிருக்கோம். இந்த செடி நல்லா வந்திருக்கு. பக்கத்தில் ஒரு துளசி செடி சின்னதாக வளர்ந்துருக்கு. அதோடு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா புதினாவையும் சேர்த்து வச்சுருக்கோம். தேவையாகும்போது இந்த புதினாவையும் எடுத்துக்கிறது. இங்கே பாருங்கள் நந்தியாவட்டை. இந்த நந்தியாவட்டை செடியில் எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 6லேருந்து 10-15 பூவாவது கிடச்சிருது. சாமிக்கு தேவையானதெல்லாம் இதிலேருந்து வந்துடுது. மொட்டுக்கள் பாருங்கள் கொத்து கொத்தாக இருக்குது. இந்த பாருங்கள் ஒரு சின்ன க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. நம்ம வீட்டுக்கு சாமிக்கு தேவையான பூக்களை நாங்கள் தினத்துக்கு இதிலேருந்து எடுத்துருது. இந்த பூவை பறிக்கும் போதே நமக்கு ஒரு மிதப்பு வரும். எப்படி அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இதெல்லாம் இந்த மாடித்தோட்டத்தில் வச்சு பார்த்தா தெரியும். நீங்களும் மாடித்தோட்டத்தை இந்த செடி கொடிகளை வளர்த்து பாருங்கள். கீழே சாமந்தி பூ குருத்து ஒன்று வச்சுருக்கோம், வந்துட்டுருக்கு சாமந்தி பூ. இது வந்து ஒரு கத்திரிக்காய் செடி. அந்த பக்கம் ஒரு சாமந்தி பூ இருக்குது. இது அவரை கொடி மேலே பறந்துட்டுருக்கு. இப்போ தான் பந்தலில் பிடிச்சிட்ருக்கு. பீர்க்கங்காவையும் நம்ம போட்டிருக்கோம். இந்த பாருங்கள் அவரைக்கொடி அப்படியே போயிட்டுருக்கு. இந்த பீர்க்கங்காய் பூ விட்டுருக்கு பாருங்கள், அழகாக விட்டு சின்னது வந்திருக்கு. இந்த பீர்க்கங்காய் இங்கேருந்து தான் போயிருக்கு. இதுவும் ஒரு க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கோம். பக்கத்தில் இன்னொரு பீர்க்கங்காய் காயையும் பார்த்தோம். இந்த பாருங்கள் இந்த ஒரு பீர்க்கங்காய் காய் வந்திருக்கு. பீர்க்கங்காய் பூ விட்டுருக்கு, அழகாக இருக்குது. இது நீளமாக வரும். நமக்கு பீர்க்கங்காய் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை இது கொடுத்துரும். அவரைக்காய் வந்துடுச்சுன்னா அவரைக்காவும் கொடுத்துரும். அவரைக்காய், பீர்க்கங்காய், மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, அப்புறம் கத்தரிக்காய் போதும் இல்லை. இதுக்கு மேலே நம்ம கடைக்கு போய் வாங்க வேண்டியதாக இருக்கும். இது வந்து ஒரு அவரைக்காய் செடி. இங்கே வந்து ஒரு டேபிள் ரோஸ் வச்சுருக்கோம். டேபிள் ரோஸ் வந்துட்டுருக்கு. அவரைக்காய் நல்லா படர்ந்து பந்தால் பிடிச்சி போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு மாங்கன்று வச்சுருக்கோம். இங்கே ஒரு கொய்யா வந்து அப்படியே இவ்வளோ உயரத்துக்கு வந்துட்டுருக்கு. சீக்கிரத்தில் காய்ச்சல் நிற்கிறோம். இது மாங்கன்று. அடுத்து இதுதான் எங்கள் மாடித்தோட்டம். எங்கள் மாடித்தோட்டத்தில் நீங்கள் ஓரளவு அழகாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே கூட்டி சுத்தமாக வச்சுருக்கோம். மாடித்தோட்டத்துக்கு சிறந்தது அதுதான். இந்த பாருங்கள் நந்தியாவட்டை பூ அப்படியே மாடித்தோட்டத்தில் வியூவை காமிக்கிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரோஸ் அப்படியே பிரண்டை செடி வளர்ந்துருக்கு. அப்படியே போகிறோம் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் மாடித்தோட்டம் வளருங்க. மாடித்தோட்டம் வளர்த்தா மனதுக்கும் ரம்மியமாக இருக்கும். வீட்டு செலவுகளையும் குறைக்கலாம். கடைசியாக கத்தாழை வந்து மிகவும் சிறந்தது, உடல் நலத்துக்கு சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. கத்தாழையும் வாங்கி வச்சுருக்கோம். இதையும் செடிக்கு தண்ணி ஊற்றும்போது இதுக்கு சேர்த்து ஊற்றும்போது அதுவாக அழகாக வந்துட்டுருக்கு. சின்ன ஒரு பெயிண்டை போல் தான் வச்சுருக்கோம். இது வந்திருக்கு பாருங்கள். இந்த பிரண்டை எல்லா பக்கம் பரவி இருக்குது. இது ஒரு கத்திரிக்காய். நம்ம வரி கத்திரிக்காய்ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த வரி கத்திரிக்காய் தான் இது. இதுலேயும் காய்கள் இருக்குது பாருங்கள். ஒரு 4-5 காய் இருந்துச்சு. இது ஒரு காய். அதாவது ஒரு கிலோவுக்கு தேவையான காய்கள் கிடச்சிருது. அந்த பின்னாடியும் 2-3 காய் இருந்துச்சு. தனியாக ஒரு காய் இருந்துச்சு. இந்த பாருங்கள் இங்கே ஒரு 2 காய்.
அப்புறம் அந்த பக்கமும் ஒரு ஒரு காய் இருந்துச்சு, நான் காலையில் பார்த்தேன். இந்த பாருங்க ஆராயிட்டு இங்கே காய் வந்துடுச்சு பாருங்கள். இதே வந்து இது போட்டாலே நம்ம கத்திரிக்காய் குழம்பு ஆக்கிருந்து இங்கே ஒரு காய் இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம மாடி தோட்டத்தினுடைய பயன்கள். எல்லாமே ஆர்கானிக் காய்கறிகள், கலப்புரம் இல்லாமல் இயற்கை உரத்தினால விளைஞ்சது. இந்த மாடி தோட்டம் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இதே மாதிரி மாடி தோட்டத்தை நீங்களும் வைங்க. இந்த மாடி தோட்டத்தை பற்றிய பதிவை வழங்கியது உங்களுடைய சதா கார்டன். இந்த சதா கார்டன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சதா கார்டன், தேங்க்யூ.